லாக்கூல், மட்டு, வெற்றி, விகே, நான் எல்லாரும் வந்துட்டோம். இன்னைக்கு வந்து அனாலிசிஸ் ரிவ்யூ எல்லாம் இல்லை, இன்னைக்கு அரட்டை கிடையாது, இன்னைக்கு சண்டை. நாங்க வந்து சண்டை செய்யலாம்னு வந்திருக்கோம். என்ன யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் இந்த ஆன்லைன் ட்விட்டர்ல எல்லாம் சண்டை போட்டுருக்காங்களா, ரோஹித்டா, டே கோலிடா, மங்காத்தாடா அப்படிங்கிற மாதிரி தோனிடா அப்படின்றதான் பேச வந்திருக்கோம். லாகோல், தோனியா ரோஹித்தா யாரு கோட்டு? எல்லாரும் கப்ப ஜெயிச்சிட்டாங்க, ரோஹித் தான் கோட்டுங்கிறாங்க. வேர்ல்டு கப் எடுத்து டேபிள்ல வை ப்ரோ அப்படின்னு தோனி சொல்ற மாதிரிலாம் மீம் போடுறாங்க. நீங்க எந்த மீமை ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எந்த குரூப் சொல்லுங்க. நம்ம நிறைய மீம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த மீம்ல வந்து நீ கோட்டா நான் கோட்டா இருக்கும்போது தோனி சொல்றாரு வேர்ல்ட் கப் மெடல் எடுத்து டேபிள்ல வச்சுட்டு பேசு அப்படின்னு. ஆமா, அந்த மீம் நானும் பார்த்தேன். அது ஒண்ணு அப்படியே திரும்பி போயிடுறாங்க அவங்க உடனே. சரி, ஓவராலா பார்த்தா டிராபி வைஸ்ன்னு பாத்தீங்கன்னா தலை தான். ஏன்னா அதுபடி அப்படி பார்த்தா அவங்க உடனே வின்னிங் பர்சன்டேஜ்னு வந்து நிக்கிறாங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இன்னொரு மீம் நான் பார்த்தேன். இப்ப வந்து இன் ஐசிசி டோர்னமெண்ட்ஸ், நான் அந்த மீமே படிக்கிறேன். இன் ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் 3000 ரன்னா விராட் கோலி, 4 ஃபைனல்ஸ் கேப்டனா எம்எஸ் தோனி, 7 செஞ்சுரியா சச்சின் டெண்டுல்கர், 100 சிக்ஸரா கிறிஸ் கெயில், நாக் அவுட்ல 2 செஞ்சுரியா சௌரவ் கங்குலி. இது எல்லாத்தையும் சேர்த்த வேண்டாம் எங்க ரோஹித், குருநாத், சர்மா அப்படின்னு போட்டிருக்காங்க. நாங்கெல்லாம் நீங்க எல்லாம் குருமா, எங்க ஆளு சர்மா அப்படிங்கிறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க குருமா டீம் தான் ஒத்துக்கிறீங்களா இல்ல நீங்க சர்மா டீமா? நீங்க தான் சொல்லணும். கேட்டுட்டே இருக்கேன் மட்டு. இத பத்தி நீ என்ன நினைக்கிற? நான் சொன்ன மட்டு வந்து குருமா டீம் தான். இல்ல என்னதான் ரோஹித் சர்மா இப்ப 2-3 ட்ரோஃபி ஜெயிச்சாரு, நிறைய இது பண்ணாரு, ஸ்கோர் பண்ணாலுன்றதால என்னதான் தோனி வந்து இருக்கும் போது எந்த டோர்னமெண்ட்டுக்கும் தோனி ஜெயிச்ச டோர்னமெண்ட்ல வந்து இந்தியா தான் ஃபேவரட்ஸ் அப்படின்னு போனது கிடையாது. இப்ப வேர்ல்ட் கப்ல ஆரம்பிக்கும் போது இந்தியா தான் ஃபேவரட்ஸ், சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இந்தியா தான் ஃபேவரட்ஸ், T20 வேர்ல்ட் கப் இந்தியா தான் ஃபேவரட்ஸ். அந்த டீமை எந்த டீமை வந்து எவ்வளோ கொண்டு போயிருக்காருன்னு பார்த்தோன்னா தோனி தான் லைக் பெஸ்ட் கேப்டன் அப்படின்னா தோனி. நோ டவுட். இந்த ஸ்டாட்ஸ் இதெல்லாம் பேசாம அப்படி பேசணும். அதாவது ஒரு டீமை வந்து அந்த லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு கேப்டன்சி மூலமா கொண்டு போனது தோனி தான். ஓகே, அப்ப கங்குலி நிறைய பேர் உள்ள கொண்டு வந்தாரு, சேஞ்ச் இது. பட் அதான் எதுவும் ஜெயிக்கலையே. கடைசியில கொஞ்சம் ஜெயிக்கணும்ல, ஜெயிச்சாதானே ஏதாச்சும். சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஷேர் பண்ணாங்க ஸ்ரீலங்காவோட சேர்ந்து, மழை பெஞ்சு. அது ஜெயிக்க வேண்டியது 2 மேட்சும் 2 தடவை ஆல் அவுட் ஆகிட்டு ஈஸியா சேஸ் பண்ணது, 2ம் மழை பெஞ்சு ஸ்ரீலங்காவுக்கு ஒரு ட்ரோஃபி கொடுக்க வேண்டியதா போச்சு. சரி, இன்னொரு மீம் பண்ணிக்கிறேன். ரோஹித் இன் சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 நாக் அவுட்ஸ் 107, தோனி இன் சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2009 + 2013 + 2017 ஈக்குவல் டு 97 ரன்ஸ். இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இவங்க மேல இருக்கவங்க ரோஹித் சர்மா ஒழுங்கா அடிச்சிருந்தாருன்னா தோனி விளையாடிருக்கவே தேவையில்ல. ரோஹித் சர்மா கேப்டன்சி இன் ஆல் ஃபார்மேட்ஸ் மேட்சஸ் வந்து 109, வின் 78, லாஸ்ட் 27, வின்னிங் பர்சன்டேஜ் வந்து 71.3. தோனி வந்து மேட்ச் ஆப்வியஸ்லி ஜாஸ்தி 332, 178 வின், 120 லாஸ், 53.6%. எஸ்எஸ்எல்சிடா அண்ணே, எஸ்எஸ்எல்சி ஃபெயில்னே, 7வது பாஸ்னே, பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா அப்படிங்கிற கணக்கு தானே. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ வச்சு இந்த மாதிரி 2 கேப்டன்ஷிப் டிசைட் பண்றது தப்பு. ஒன்னொன்னு வந்து 2 பேரும் வேற வேற ஜெனரேஷனல்ல கேப்டனா இருந்தாங்க. ஐ மீன் ஒரே டைம்ல விளையாண்டாங்க, பட் வேற ஜெனரேஷன். தோனி வந்து இந்தியா இதுக்கு மேல தேராது அப்படின்னு சொல்லி வெஸ்ட் இண்டீஸ்ல வேர்ல்ட் கப்பை தோத்து வெளியே அசிங்கப்பட்டு அனுப்பப்பட்ட பிறகு T20 வேர்ல்ட் கப் டீம் லீட் பண்ணி ஜெயிச்சு கொடுத்தாரு. அப்ப வந்து ரீஸ்ட்ரக்சர் த டீம். அதுல இருந்து தான் டீம் பில்ட் ஆகி ஒரு லெவலுக்கு நம்ம இன்னும் இந்தியா மட்டும் சொன்ன மாதிரி முதல்ல ஃபேவரட்ஸ் எல்லாம் கிடையாது. இந்தியா பார்ட்டிசிபேட் பண்றாங்களா, டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்க பார்க்கலாம் அப்படின்னு. இப்போதைக்கு ஃபேவரட்ஸ் வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு அவர் டீம் அப்லிஃப்ட் பண்ணதே வந்து அந்த மென்டாலிட்டி, எப்படி ஜெயிக்கிற மென்டாலிட்டி கொண்டு வந்ததே தோனி தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அதுல பில்ட் பண்ணி தான் வந்தவர் ரோஹித் சர்மா. நடுவில் விராட் கோலி ஒரு பிளேயர் விளையாண்டாரு, பட் அதுல பில்ட் பண்ணி வந்ததான் ரோஹித் சர்மா. சோ இதை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு ரோஹித் சர்மா தான் ஒரு பெட்டர் கேப்டன் அப்படின்னு சொன்னா இது என்னமோ வாத்தியாருக்கும் அவரோட ஸ்டூடெண்ட்டுக்கும் சண்டை மாதிரி தான் தெரியுது. ஆமா, என்ன வாத்தியாரு என்ன கபிலன் அப்படி அந்த மாதிரி வரீங்களா? அதாவது ஜோகிந்தர் சர்மா, ஸ்ரீசாந்த்,
ஓகே, ஸ்ரீசாந்த் நல்ல பவுலர் தான் என்னதான் இருந்தாலும். ஹர்ஷ்தீப்ன்ற அவர் பேர் என்ன, இர்ஃபான் பத்தான், ஆர்பி இர்ஃபான் சிங், பத்தான், ஆர்பி சிங் எல்லாம் வச்சு வேர்ல்ட் கப் ஹர்பஜன் ஜெயிச்சது சிங். வந்து கொஞ்சம் பெரிய இதுதான். அதே இப்ப மாதிரி இங்கே இருக்கு முனாஃப் பட்டேல் அதெல்லாம் விட்டுட்டீங்களே. முனாம் பட்டேல் நேரா அவங்க அதுவும் வந்து ஃபைனல்ஸ்ல விளையாடல என்ன ஒருத்தர். நேரான்னு சம்மா சொல்றீங்க? நேரா நல்ல பவுலரா? சரி, ஆப்வியஸ்லி நேரா வந்து என்னதான் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச பவுலரு. ஸோ ஆ. ஏய் நல்ல பவுலர், உனக்கு பிடிச்ச ஆமா, பவுலர்னு இதுல சொன்னாங்க. இதுல முக்கியமான நல்ல ஆர்குமெண்ட்ல பவுலர்னால என்னன்னா, தான் பிடிக்குதுன்றேன். ஆ. இதுல முக்கியமான ஆர்குமெண்ட் என்னன்னா, தோனி நேரா கையில அண்டர் ரேட்டட். சரியா நேரா அண்டர் ரேட்டட் தான். ஆனால் இப்ப இந்த ஜஸ்பிரீத் பும்ராங்கிற மிசைல், அது ஒரு நியூக்ளியர் மிசைல், அது வந்து தோனி கையில இல்ல. அது இல்லாமலே he won these things. அதானே? ஆமா, அது ஒண்ணு. பிகாஸ் he played with the இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அந்த அளவுக்கு பேஸ் இல்ல. நிறைய தடவை தோத்ததுக்கு காரணம் நம்மளால விக்கெட்ஸ் எடுக்க முடியல, ரன்ஸ் கொடுத்ததுக்கு காரணம் பேஸ் இல்ல. நிறைய தடவை தோனி ஃபீல் பண்ணியிருக்காரு. அது ஒரு மெயின் காரணம். ஆனா இன்னொன்னு வந்து இதுக்கு நடுல வந்து விராட் கோலி மென்ஷன் பண்ணா இந்தியன் பேஸ் அட்டாக் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு நேஷனல் வைஸா பிசிசிஐ மோட்டிவேட் பண்ணி இந்தியன் பேசர்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து டெவலப் பண்ணது விராட் கோலி தான். இப்ப அந்த பேசர்ஸ் வச்சுதான் நம்ம வந்து இப்போ வந்து பிகம் ஃபேவரட்ஸ். இந்தியாவிலேயே ஒரு கிரீன் டாப் போட்டு நம்மளால வந்து நம்ம பேட் பண்ண முடியுது, ஐ மீன் டிஃபெண்ட் பண்ண முடியுது, விக்கெட்ஸ் எடுக்க முடியுதுன்னா ஐ திங்க் அது விராட் கோலியோட ரோல் ஒரு ஆம்பிஷன் டு கெட் இந்தியன் பேசர்ஸ் டு பி த பெஸ்ட் இந்த வேர்ல்டு இருந்தது ஒரு முக்கியமான காரணம். ஆமா, இப்ப இன்னொரு என்ன டிபேட் சொல்றாங்கன்னா, குர்மா பாய்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, தோனி வாஸ் சக்சஸ்ஃபுல் பிகாஸ் யுவராஜ் அண்ட் ரெய்னா வேர் இன் தி பிரைம். ஆமா, இல்லையா நான் ஆமா சொல்லுவீங்க. ஆமா. அப்ப இந்த மாதிரி இப்ப ரோஹித்துக்கும் விராட்டுக்கும் அந்த மாதிரி யாரும் இல்லையே பட் அப்படின்னு ஆனா அந்த T20 வேர்ல்ட் கப்ல யுவராஜ் டீமை விட்டு எடுத்திருந்தா இன்னொரு வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்கலாம். 2014 சொல்றான் அவன் மட்டும். அதுதான். அப்படி பார்த்தா பட் ஆனா அதனால அவர் வந்து கொஞ்சம் நிறைய டிரான்சிஷன் பண்ணி கொஞ்சம் ஃபிட்னஸ் இல்லாம நிறைய பேரை வெளியே தூக்குனதுனால தான் அதுக்கப்புறம் இந்தியா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சுன்னு கூட சொல்லுவேன். அந்த டஃப் டெசிஷன்லாம் தோனியால தான் எடுக்க முடிஞ்சது. பட் தென் நீங்க விராட் கோலி மென்ஷன் பண்ணனால நான் இன்னொரு மீமும் படிக்கிறேன். 5 ICC ட்ராஃபிஸ், அண்டர் 19 வேர்ல்ட் கப், ODI வேர்ல்ட் கப், சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2, T20 வேர்ல்ட் கப், 3 பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட், T20 வேர்ல்ட் கப்ல 2, ODI வேர்ல்ட் கப்ல, மோஸ்ட் ரன்ஸ் இன் ICC ஈவெண்ட்ஸ், மோஸ்ட் ரன்ஸ் இன் ICC நாக் அவுட், பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் ICC செமிஃபைனல், பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் ICC ஃபைனல், 2 ICC டிகேட் அவார்ட்ஸ், 15 ICC பிளேயர் ஆஃப் த மேட்ச் இன் ICC ஈவெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து படிக்கும்போது அந்த அருணாச்சலம் படத்துல ரஜினி படி மீனாட்சி குரூப் ஆஃப் கம்பெனி, மீனாட்சி டிரான்ஸ்போர்ட், மீனாட்சி ரிஃபைனரிஸ் அப்படி படிக்கிற மாதிரி இருக்கு. இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் விராட் கோலி. அப்ப அவர் மட்டும் என்ன டொமேட்டோ கெச்சப்பா? பட் என்னன்னு சொல்றேன், விராட் கோலி டெஸ்ட் வந்து வின்னிங் பெர்சன்டேஜ் வந்து 58.2. இந்த ஓகே. ஆர்குமெண்ட் வந்து சரி, அவர் அந்த மாதிரி எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த தோனி ரன் அவுட் ஆகி டெஸ்ட் இன்னிங்ஸ் விளையாடிட்டாரு 2019 வேர்ல்ட் கப் குவார்டர் செமிஃபைனல்ல வந்து ரன் அவுட் ஆகி தோனி தான் வந்து கெடுத்து விட்டது கோலி கப்பு ஜெயிக்கிறத. இல்லாட்டி அதுக்கப்புறம் அப்படி 4-4 5 ஃபார் என்னடா அது 5 ஃபார் 3 அது இருந்ததுனால தானே அவர் வந்தாரு. இவங்களே விளையாட வேண்டியது நம்ம அப்படின்னு சொல்லிட்டீங்க. இது கேப்டன்ஷிப் பஞ்சாயத்து தானே. அது நீங்க சொன்ன எல்லா அவார்டும் வந்து இண்டிவிஜுவலா கோலி ஏர்ன் பண்ணது, அதுக்கு டியூ ரெஸ்பெக்ட் கொடுத்தான். பட் பேட்ஸ்மேன் வந்து நீ இன்னும் இந்தியாவோட வேர்ல்ட்ல வந்து இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்ஸ்மேன்ஸ். ஒன் ஆஃப் த பெஸ்ட்லாம் இல்ல, இந்த டெக்கேடு லாஸ்ட் டெக்கேட்ல ஒன் டே அட்லீஸ்ட் இதுவா ஒயிட் பால் கிரிக்கெட்ல இஸ் த பெஸ்ட் பேட்ஸ்மேன். அதுல வந்து யாரும் இது பண்ணல. கேப்டன்சியும் ஹி வாஸ் நாட் அ பேட் கேப்டன் பர் சே, பட் மோர் அக்ரெசிவ். டெஸ்ட் மேட்ச் கொஞ்சம் அக்ரெசிவா நிறைய இது பண்ணாரு. பட் அந்த மத்தவங்கள இது பண்ணி போற இது இல்ல கொஞ்சம் லைக் மத்தவங்களோட கேமை இம்ப்ரூவ் பண்ணி மத்தவங்களோட இதை இது பண்றது வந்து தோனி இஸ் a பெட்டர் கேப்டன் ஆப்வியஸ்லி. ஓகே, ரோஹித் வந்து டெஸ்ட்ல பார்க்கலாம். தோனி 2 டெஸ்ட் மேட்ச் வச்சிருக்காரு, அதை பத்தி சொல்லுங்க. அதான் அது பார்க்கலாம். அண்ட் ரோஹித் சர்மாவோட பாடி லாங்குவேஜ் சம்டைம்ஸ் இப்போ கொஞ்சம் நிறைய சரியா இல்லைன்னா கொஞ்சம் பாடி லாங்குவேஜ் வந்து சரியில்லை. தோனி வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பிரஷனே காமிக்காம கொஞ்சம் காமா இருந்து பண்ணுவாரு. அது போத் ஆர் கிரேட் லீடர்ஸ். அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் ஆஃப் இது இருக்கும். யா தட் அது அதை வச்சு நம்ம ஒருத்தர பிளஸ் மைனஸ்னு சொல்லலாம். கோலி ஆல்சோ யூஸ் டு பி வெரி அக்ரெசிவ். பட் ஆனா கிரெடிட் டு ரோஹித் சர்மா. ஏன்னா இந்த தடவையும் வந்து அவங்க தோத்துருந்துக்கலாம். இந்த வெஸ்ட் இண்டீஸ்ல போய் தான் T20 வேர்ல்ட் கப் அவங்க ODI வேர்ல்ட் கப் 2007ல வந்து ரொம்ப பேடா தோத்துட்டு வந்தாங்க. லாட் ஆஃப் பேட் மெமரிஸ்.
ஆனா அதே வெஸ்ட் இண்டீஸ்ல போய் ஒரு கேம் கூட டிராப் பண்ணாம ஜெயிச்சாங்க. எல்லாமே வந்து ஜஸ்ட்ல குவாலிஃபை ஆயோ இல்ல மத்த டீம் தோத்து ரன் ரேட் கணக்கு போட்டெல்லாம் குவாலிஃபை ஆகல. ஒரு கேம் கூட டிராப் பண்ணாம வெஸ்ட் இண்டீஸ்ல ஜெயிச்சாங்க. ஒரு கேம் கூட டிராப் பண்ணாம இங்கேயும் ஜெயிச்சிருக்காங்க சாம்பியன்ஸ் டிராஃபில. ஸோ அதுவுமே ஃபேவரட்ஸ் அப்படின்னு போனாலுமே நான் டூ சப்போர்ட் ஆஃப் ரோஹித் சர்மா என்ன சொல்றேன்னா, ஒரு பையன் நல்லா படிக்கிறான், இவன் தானே டாப்பரா வருவான் அப்படின்னு எக்ஸாம் முன்னாடி ப்ரெஷர் போட்டாலும் போய் அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும். அந்த ஃபேவரட் டேகோட உள்ள போனாலும் அங்க போய் ஒரு கேம் கூட டிராப் பண்ண. இந்த மேட்ச் மட்டும் இந்தியா தோத்துருந்தா இப்போ நீங்க துபாய் வேணும்னு கேட்டு வாங்குனீங்க, துபாயிலே எல்லா மேட்ச் விளையாண்டீங்க, ஸ்பின்னர்லாம் 4 ஸ்பின்னர் எடுத்துட்டு போனீங்க, எவ்வளோ கிரிட்டிசிசம் வந்திருக்கும். பட் அந்த ப்ரெஷர் எல்லாத்தையுமே ஐ திங்க் ஹி அப்சர்வ் வெல் அண்ட் ஹி டிட் எக்ஸலண்ட் அஸ் கேப்டன். அது உண்மைதான், நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதான் சொன்னேன். பட் அது தோனிக்கும் ரோஹித் சர்மாக்கும் இருக்கிற என்ன டிஃபரன்ஸ்னா, ரோஹித் சர்மா இருக்கிற இதை வந்து நல்லா யூஸ் பண்ணி இது பண்ணுவாரு. தோனிக்கு வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த், எல்லாரோட ஸ்ட்ரென்த் இன்னும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணுவாரு. அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்னன்னு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி ஹில் பிளான் ஆகிட். ஏன்னா என்ன ப்ராப்ளம்னா, தோனிக்கு இருந்தது வந்து ரிசோர்சஸ் கம்மி, ரிசோர்சஸ் கம்மி. போத் பிளேயர்ஸ் who are not really strong, அதனால ஒரு மிக்ஸ்டு பேக் தான் கிடைச்சிச்சு. ஐ மீன் அதனால இருக்கிறவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் தேத்தி கொண்டு வந்தார். ஜெய்ஷ்வால் மாதிரி ஒரு பிளேயர் வந்து நம்ம வெளியே உட்கார வச்சுட்டு போறோம், அந்த அளவுக்கு இப்ப நம்ம ரிசோர்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. தோனிக்கு வந்து அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. நாட் டு டேக் எனி கிரெடிட் அவே ஃப்ரம் ரோஹித் சர்மா. அவர் வந்து he knows how to use it. அதே மாதிரி ஒரு கேப்டனா he knows who to take, டிபெண்ட் பண்ணி எடுக்கிறது. இதே இது ரொம்ப ஸ்ட்ராங்னு கேட்டு அவர் சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு வந்து ரிஷப் பந்த் கேட்டிருக்கலாம் KL ராகுலுக்கு. பட் KL ராகுல் வந்து எப்படி காமா விளையாடுவார், he proved himself. இதே ரோல்ல ரிஷப் பந்த் இருந்திருந்தா I don't think we'd have been able to finish the games as and அதுவும் இந்த பிட்ச்லாம் முடிச்சிருக்க முடியுமான்னு தெரியல. we would have struggled ன்னு தோணுது. தோனி கேப்டன் ஆனது அப்ப வந்து என்ன சொன்னாங்கன்னா, சச்சின் டெண்டுல்கர் தான் போய் சொன்னாரு செலக்டர்ஸ்ல, கிவ் இட் டு சம்படி லைக் தோனி அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல டெண்டுல்கர் சொன்னதா சொல்றாங்க. அந்த T20 வேர்ல்ட் கப் சவுத் ஆப்பிரிக்கா நடந்தப்ப 2007ல. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, சௌரவ் கங்குலி தான் போய், சௌரவ் கங்குலியே பேட்டி கொடுத்திருக்காரு, அவரு தான் போய் ரோஹித் சர்மா கிட்ட நீ தான் கேப்டன் ஆகணும், அந்த நீங்கள் தான் வந்து ஆமா அப்படின்னு சொல்லி சௌரவ் கங்குலி தான் போய் ரோஹித் சொல்லி ஒரு ரிலக்டண்டா இருந்தவரை நீங்க வரணும் அப்படின்னு கூட்டிட்டு வந்து கேப்டன் ஆக்குறாரு அப்படின்னு. ஸோ ரெண்டு பேருமே வந்து, ஏன்னா அந்த டைம்ல வந்து யுவராஜ் சிங் வாஸ் சப்போஸ் டு பி த கேப்டன், நம்ம எல்லாருமே அப்படிதான் எதிர்பார்த்தோம். ஸோ யுவராஜ் சிங் குட் பி த நெக்ஸ்ட் கேப்டன் அப்படின்னு. பட் இது வந்து திடீர்னு கோலி வந்து ஆல் ஆஃப் அ சடன் he was not, I don't know, ரிசல்ட் கப்பு ஜெயிக்கல, பட் தென் டெஸ்ட் மேட்ச்ல எல்லாம் நல்லா தான் லீட் பண்ணிட்டு இருந்தாரு. எல்லா ஃபார்மேட்டுக்கும் ஒரே லீடர் வேணும், ஒரே கேப்டன் வேணும் அப்படின்ற ஒரு ரீசன் சொல்லிட்டு விராட் கோலி வாஸ் டேக்கன் அவுட் ஆஃப் லீடர்ஷிப் அண்ட் ரோஹித் வாஸ் brought in. அந்த வருஷம் எல்லாத்துக்கும் ஒரே கேப்டனா இல்ல, இப்ப வந்து அந்த சிச்சுவேஷனே மாறிடுச்சு. மாறினோடனே எல்லாம் இது மாறிடுச்சா, பாலிசிஸ் வந்து பிகம் வெரி ஃப்ளூயிட். இப்போ சூரியகுமார் வந்துட்டாரு, இதுக்கு இவர் இருக்காரு, ஸோ அந்த மாதிரி. பட் தென் சிச்சுவேஷன்ஸ் வந்து they were not groomed to be captain-ஆ. இப்போ தோனி டெஃபினெட்லி, ஏன்னா தோனி இந்தியா லீட் பண்ற வரைக்குமே he was not captain of any state team or any இது எதுவுமே. டைரக்டா வந்துட்டாரு, ஆல் டைம் கோட் ஆயிட்டாரு. பட் ரோஹித் வந்து ஐ திங்க் ஹி இஸ் லெட், மும்பை லீட் பண்ணியிருக்காரு, நிறைய கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸோட தான் இந்த கேப்டன்சிக்கு வந்தாரு, அப்படிதானே? ஆமா. பட் ஆனா இதுல யாருமே வந்து இவங்க சக்சஸ்ஃபுல்லா ஆறதுக்கு முன்னாடி நான் தான் கேப்டன் ஆக்குனேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. கங்குலி எல்லாம் எல்லாம் 2-3 ஜெயிச்ச அப்புறம் தான் வந்து நான் தான் சொன்னேன் அப்படின்னு இப்ப சொல்றாங்க. அப்பவே சொல்லிருக்கலாம்ல இதெல்லாம். ஆமா, இப்ப சொல்றாங்க. அதுக்கப்புறம் பட் ஹி இஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ். கேப்டன்சி சேஞ்ச் ஒன்னும் அந்த அளவுக்கு பெருசா பேடாலாம் இம்பாக்ட் ஆகல. எனி டிரான்சிஷன் பீரியட் எதுவுமே இல்லை. நம்ம கொஞ்சம் சில டெஸ்ட் மேட்சஸ் மட்டும் கேவலமா நடுவு தோத்தோம். பட் 2 ட்ரோஃபி லைக் டக்குன்னு ICC ட்ரோஃபி ஜெயிச்சிருக்கிறது வந்து பெரிய இதுதான். ஐபிஎல்லும் பாத்தீங்கன்னா அதேதான், 2 பேருமே நிறைய ஜெயிச்சிட்டாங்க ஐபிஎல்ல. நம்ம விராட் டிஸ்கஸ் பண்ணும்போது இதை பேசணும். அன்பார்ச்சுனேட்லி ஐபிஎல்லுக்கும் ஒரு ஹிடன் டர்ன் அப் அஸ் கேப்டன், பட் இவங்க 2 பேரும் வந்து ஈக்குவலா ஜெயிச்சிட்டாங்க ஐபிஎல்ல. பட் தோனியை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்ல வந்து மோர் கேப்டன் மட்டும் இல்ல, ஆல்மோஸ்ட் அவரு கேட்டுதான் டீம் இது பண்றது. ஹி கெட்ஸ் ஹிஸ் ஓன் டீம். யார் மாதிரி? லைக் இங்கிலீஷ் ஃபுட்பால் மேனேஜர் மாதிரி டிரான்ஸ்ஃபர், எந்த பிளேயர் எடுக்கணும் எல்லாமே என்னதான் இப்போ ஃபிளமிங் இருந்தாலும் அவரும் சேர்ந்து தான் பண்ணுவாங்க. பட் தோனி ஹேஸ் மோர் இது. மும்பைல வந்து அந்த அளவுக்கு பிளேயர் எடுக்கிறதுக்கும் ஃபுல்லா ஃப்ரீடம் வந்திருக்காது ரோஹித் சர்மாக்கு, அட்லீஸ்ட் இனிஷியலி பாண்டிங் வெளியே போய் உள்ள வந்தப்ப. பட் அதான் அதுக்கப்புறம் மேபி கப்புள் ஆஃப் இயர்ஸ் அவர் நல்லா ஜெயிச்சு ஒரு சீனியர் ஆன அப்புறம் ஹி வுட் ஹவ்
கொஞ்சம் அந்த அளவுக்கு இது இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கும் டீம் செலெக்ஷன்ல. பட் தோனிக்கு அப்படி இல்லை, ஃபர்ஸ்ட்ல இருந்து இட்ஸ் ஹிஸ் டீம். ஈவன் தோ இப்போ ருத்ராஜ் கேப்டன் வந்தா கூட ஸ்டில் தோனி மாப்பிள்ளை will இவர் have தான் us. போட்டிருக்க ட்ரெஸ் என்னோடது அப்படின்றவாரா? அதான் சொல்றேன். பட் அவருக்கேத்த மாதிரி அவர் எடுத்து இது பண்ணாரு. ரோஹித் சர்மா அது ஒரு இதுதான், அவர் கொடுத்த டீமை வச்சு ஒரு 2 வருஷம் ஜெயிச்சாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மேபி ஹி வுட் ஹேவ் சம் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே. யோ லாகுல், உன்னை வந்து நல்லா சண்டை போடுவேன்னு கூட்டு வந்தா இப்ப சாலமன் பாப்பையா பட்டிமன்றம் மாதிரி முடிக்க போறோம் நம்ம. அவரும் நல்ல கேப்டன், இவரும் நல்ல கேப்டன். அப்படிலாம் இல்ல, அவரும் நல்ல கேப்டன், இவரும் நல்ல கேப்டன் தான். பட் தோனி அளவுக்குலாம் அன்டிஸ்பியூட்டட் பெஸ்ட் கேப்டன் தோனி தான். அன்டிஸ்பியூட்டட் பெஸ்ட் கேப்டன் தோனி தான்டா அப்படின்டா. வேர்ல்ட் 11 போட்டா சிவன் இல்ல, சிவன் இல்லனா வேர்ல்ட் 11 நம்ம டிஸ்கஸ் பண்ணா கேப்டன் யாருக்கு இது பண்ணா பாண்டிங், தோனி இவங்கெல்லாம் தான் வருவாங்க. யாரும் ரோஹித் சர்மாவை கொண்டு வர போறது இல்ல கேப்டன்சின்னு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஒன் டேனா ஓகே ஃபைன். ஃபார் சேஞ்ச் இப்போ ரோல்ஸ் ரிவர்ஸ் பண்ணா, இந்த டைம்ல தோனி கேப்டனா இருந்தா, அந்த டைம்ல ரோஹித் சர்மா கேப்டனா இருந்தா ஜாக்கி பாண்டியன் என்னது சூர்யா டைம் மிஷின் எடுங்க, போன் பண்ணுங்க. அந்த ரோஹித் சர்மா அந்த ரிசல்ட் கொண்டு வந்திருக்க முடியுமா? அந்த ரிசோர்சஸ் ஃபர்ஸ்ட் அப்படி சொன்னா அது அக்ரி பண்ணுவீங்களா? இல்ல, அவர் தான் ஜோகிந்தர் சர்மாக்கு பவுலிங் கொடுத்துருப்பாரா? ஆமா, கொடுக்காம ஜெயிச்சிருக்கலாம். அந்த மாதிரி இப்ப ரோல் ரிவர்ஸ் பண்ணா இப்ப தோனிக்கு இப்போ இதே ரிசோர்ஸ் கொடுத்தா he'll still be able to win. இப்போ வந்து ஜோகிந்தர் சர்மா மாதிரி ஒருத்தர் ஸ்குவாட்ல இருந்திருப்பாரா? இப்ப வந்து ஜெய்ஸ்வாலே வெளியே உட்கார்ற மாதிரி இருக்கு. இப்பதான் சொல்றேன், எதுக்குமே வாய்ப்பு இல்லையே. இப்போ புவனேஸ்வர் குமார் மாதிரி ஒருத்தர் கன்சிடர் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி தான் ஆயிருச்சு. ஹர்ஷல் பட்டேல், ஜோகிந்தர் சர்மா வந்து அதுக்கப்புறம் ஐபிஎல்ல கூட எதுவும் பெருசா இல்ல. சிஎஸ்கே எடுத்தாங்க ஒரு சீசன், பட் இது பண்ணல. அப்ப என்ன அறிவிச்சிடலாமா? தோனி தான் கோட் அப்படின்னு அறிவிச்சிடலாமா? லாகுல்ல ஏதாவது சண்டை செய்றீங்களா? குருமா சர்மான் எல்லாம் பேசுனியடா. சரி, இந்த கடைசி இதுக்கு மட்டும் என்னன்னு இது சொல்லுங்க. என்ன ஐபிஎல் கேப்டன்சி ரெக்கார்டு 2 பேரும் 5 டைட்டில் வாங்கியிருக்காங்க வச்சுக்க. இதுக்கப்புறம் ஜெயிக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் 2 பேரும் ஜெயிக்க போறது இல்ல. வின்னிங் பர்சன்டேஜ் வந்து தோனி 57%. நான் அந்த கணக்குக்கு தான் அப்பயே சொல்லிட்டேன். நீ எஸ்எஸ்எல்சிடா, ஃபெயில்ரா, நான் 7வது பாஸ்டான்னு. அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ரோஹித் சர்மா தான் 15 டாஸ் தோத்தாப்ல. அதனால வேர்ல்ட் கப் இது சாம்பியன்ஷிப் ஜெயிக்கலையா, கடைசியில கப்பு தான் முக்கியம். லாகோல் பூன்னு சொல்லலாம், நீ சொல்ற மாதிரியும் சொல்லலாம், பொய்ப்பம்னு சொல்லலாம். அதனால அறிவிக்க போறோம், தோனி தான் கோட்டுன்னு அறிவிக்க போறோம் கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பா 2 வருஷம் டெஸ்ட் மேட்ச் மேஸ் கூட வச்சிருந்தாரு. நம்ம WTC ஜெயிக்கல. அதனால நம்ம பஞ்சாயத்துல வந்து அறிவிச்சிட்டோம் தோனி தான் கோட்டுன்னு. இதுல வந்து நிறைய பேர் வந்து சின்ன பசங்க தோனி தான் கோட். இந்தியா கேப்டன் எல்லாம் கூட இல்ல, வேர்ல்ட்லயே சொல்றேன். இந்த கோட் ஆஃப் கோட் தோனி அப்படின்னு அறிவிச்சிடுறோம். நிறைய பேர் வந்து இப்ப கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சவங்க நம்மள எல்லாம் பூமர்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற இப்ப கிரிக்கெட் பார்த்தவங்க இல்ல, லாக்டவுன்ல கிரிக்கெட் பார்த்தவங்க. லாக்டவுன்ல கிரிக்கெட் பார்த்தவங்க நம்மள பூமர் நினைச்சாலும் பரவாயில்ல, தோனி தான்டா கோட். ஓகேவா வெற்றி, நீ ஃபைனலா ஏதாவது சொல்றேன்னா சொல்லிட்டு. இல்ல, அது அன்டிஸ்பியூட்டட் கோட் வந்து தோனி தான், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஹி இஸ் தி கேப்டன், தி பெஸ்ட் கேப்டன் சோஃபார். நான் அது வரைக்கும் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கேமோட அவேர்னஸ், முக்கியமா கேம் அவேர்னஸ், எப்படி கேம் டர்ன் பண்றது, no one else has shown it so far. So Dhoni for me. தோனி தான் அன்டிஸ்பியூட்டட் கோட். பட் முன்னாடிலாம் வந்து நம்ம வேர்ல்ட் 11 அப்படின்னு எடுத்தா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து சச்சின் டெண்டுல்கர் தான்டா அப்படின்னும். இப்ப வந்து ஒரு இந்தியன் தான் அவைலபிளா அப்படின்னா ஒன் டே இதுல வந்து ரோஹித் சர்மா ஆஸ் அ பேட்ஸ்மேன் will come into the frame with சச்சின் டெண்டுல்கர். But not as a captain. Not as a captain. ஓகே, இன்னொன்னு சொல்லிட்டு முடிச்சிடறேன் நான் என்னோட இறுதி கருத்தா. ESPN யாரோ ஒருத்தவங்க, ESPN இல்ல ICC தெரியல, அவங்க அறிவிச்ச டீமா இல்ல ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு ICC கிடையாது, ESPN கிரிக்கெட் போன் நினைக்கிறேன், அவங்க அறிவிச்ச டீம்லயோ இல்ல ஏதோ ஒரு, அவங்க வந்து கேப்டனா வந்து சாண்டனரை போட்டிருந்தாங்க. இந்த டீம் ஆஃப் த சாம்பியன்ஸ் டிராஃபிக்கே வந்து ரோஹித் கேப்டனா போடலை அப்படிங்கிறதோட நிறைவு செஞ்சுக்கிறேன் ராகுலன். So Sharma boys go home. ஓகே, நம்ம அரட்டை பாய்ஸ் வந்து அரட்டைங்கிற பேர்ல சண்டை போட்டோம் இன்னைக்கு. ஸோ இன்னும் நிறைய இத மாதிரி பேசுறோம், பேர்ல அரட்டை பண்ணிருக்கோம். அப்படியா, சரி ஓகே, அதே மாதிரி இன்னும் வரக்கூடிய நாட்களையும் பண்ணுவோம். ஸோ ஐ திங்க் we can sign off now. Alright. So
இது ஒரு நல்ல அரட்டை பஞ்சாயத்தா இருந்துச்சு. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இதோட வரோம். வில் பி பேக் சூன். சைனிங் ஆஃப் அரட்டை ஸ்குவாட்.